ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ரசனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குருநாதரை வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். ஒரு 15 நாள் கன்னி ராசியிலும் ஒரு 15 நாள் துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அதோடு கூட சூரியன் புதன் கேது, பொதுவாகவே கேது சூரியன் அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதே போல் புதன் கேது. அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னி ராசியிலே நடைபெறுகிறது. சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார். செவ்வாய் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார். சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும். இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார். அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் 4 கிரகங்கள் வக்ரகதி: குரு, சனி, ராகு, கேது. கிரக சேர்க்கை, முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது. அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது. அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. மகர ராசியை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்திற்கான மாதம். ஏன்னா அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் நம்முடைய மகர ராசி அன்பர்கள். 7.5 சனி அவங்கள போட்டு பாடாப்படுத்தி எடுத்துருச்சு. ஒன்றுமே செய்ய முடியல அவங்களால. அந்த அளவுக்கு ஒரு பாடாப்படுத்தி எடுத்துருச்சு. போதுண்டா சாமி, என்னை விட்டுடுங்க சாமின்னு கத்தி சத்தம் போட்டு கத்துற அளவுக்கு அவங்களால கத்த முடியல. அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த அளவுக்கு கஷ்டத்தை தாண்டி மெல்ல மெல்ல கொஞ்சம் அப்படி இப்போ பரவாயில்ல சாமின்னு எழுந்து வரக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன், 2ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் சிறப்பான முறையில் வக்ரகதியிலே அமைந்திருக்கிறார். இது பெரிய சிறப்பு என்னென்னா, மகர ராசிக்கு 5-9 குரு பகவான் அமைந்திருக்கிறார். 5ல் குரு, அற்புதமான யோகம். அந்த குருவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன். அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கே, அது மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பிற்கான யோகம். ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கின்ற வகையில் அது அற்புதமான யோகம். கூட கேது இருக்காரே, தடுத்துடுவாரானா நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் அந்த கேதுவை தடையை விலக்கிடலாம். கேதுவின் தடையை நீங்கள் விலக்கி விடலாம். அப்போ கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு பெரிய பதவி, உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் மகர ராசி அன்பர்களே. ஏன்னா இந்த குரு சூரியன் தொடர்பு அப்படிங்கிறது அது அற்புதமான யோகம். உயர்ந்த பதவிகளில் எது உயர்ந்ததாக இருக்கோ, எது உன்னதமானதாக இருக்கோ, ஒரு ஹையர் பொசிஷனாக இருக்கோ, ஹையர் ரேங்காக இருக்கோ, அது உங்களுக்கு கிடைக்கும். கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே, குரு சூரியன் தொடர்பு, குரு புதன் தொடர்பு, இந்த டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அற்புதமான யோகம். ஒரு அரியர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கலாம், இல்லை படிக்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், ஹாஸ்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை எதுனா டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரிகளாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டு இருக்கலாம்.
அதில் பாதிலேயே கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வீட்டுக்கு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சம்திங் ஒரு ப்ராப்ளம். டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அற்புதமான கால நேரம். அது பிடிஎஸ்ஓ, எம்டிஎஸ்ஓ, எம்எஸ்ஓ, எம்பிபிஎஸ்ஓ, அல்லது ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே அற்புதமான கால நேரம் மகர ராசி அன்பர்களே. தொழில் சரியாக நடத்த முடியல சாமி, ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், விவசாயிகள், மெயினாக நம்ம சொல்லக்கூடியது விவசாயிகள். இந்த விவசாயத்தையே ஹோல்சேலாக செய்யக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, பெரிய பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கக்கூடியவர்கள், க்ரஷரு, குவாரிகள், கனிம வளங்கள், க்ரஷர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதெல்லாம் என்னால் முடியல சாமி, நான் விட்டுட்டு வந்துட்டேன், நான் வெளியில் கொடுத்துடலான் இருக்கேன், லீஸுக்கு கொடுத்துடலான் இருக்கேன், வாடகைக்கு கொடுக்கலான் இருக்கேன், கொடுத்துடலாமா சாமி? இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கடைகளாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், அதே போல் சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம், மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது, கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன? மெயினாக கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனைனா சாதாரணமாலாம் மகர ராசிக்கு சாதாரணமாலாம் கடன் பிரச்சனை இல்லைங்க, மிகப்பெரிய அளவில். தாம் எந்த அளவுக்கு அந்த கடன் பிரச்சனையை தாங்குவாங்களோ அது மாதிரி 4 மடங்கு. ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு 40 லட்ச ரூபா கடன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க முடியாத எல்லையை மீறிய கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த மாதிரியான எல்லையை மீறிய கடன் பிரச்சனைகள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு, கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அதே போல் பணங்காசு கொடுத்து ஏமாறுவது, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வராமல் இருப்பது, பேமெண்ட்டு, பில்லிங், இல்லை நீங்கள் ஒரு ஹெல்ப்புக்காக கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனுக்காக கொடுத்துருக்கலாம், ஒரு இடம் வாங்குறதுக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு வேலை வாங்குறதுக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு திருமணத்துக்காக கொடுத்துருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் பெண்டிங் இருக்குமே. ஆனால் அந்த மாதிரியான பணங்காசுகள் கூட வந்து சேரும், வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும். எனக்கு ஒரு 40 லட்ச ரூபா வரணும் சாமி, எனக்கு ஒரு 80 லட்ச ரூபா வரணும், எனக்கு ஒரு 8 கோடி ரூபாய் வரணும், எனக்கு ஒரு 4 கோடி ரூபாய் வரணும். தம்பிகிட்ட கொடுத்தேன், மச்சினர்கிட்ட கொடுத்தேன், மாமாட்ட கொடுத்தேன், மாப்பிள்ளைகிட்ட கொடுத்தேன். வராத பணங்காசுகள் இருக்குமே. ஆனால் அந்த பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும், கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே. அது மட்டுமல்ல மகர ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும், எந்த வேலைவாகளாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும்.
புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அதே கம்பெனியில் வேலை கிடைக்கணும் சாமி, நான் அதே ரேங்க்கில் இருக்கணும், நான் ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருந்தேன், நல்ல ரேங்க்கில் இருந்தேன், நல்ல பட்ஜெட்டில் இருந்தேன், நல்ல ஸ்கேலில் இருந்தேன், ஸ்கில் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கில் எனக்கு. ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோடு வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களே, நினைத்த காரியம் நிறைவேறும். புதிய வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கெல்லாம் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் மிக கை கொடுக்கும். அப்போ அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நான் ஒரு இடத்துல வேலை செய்கிற சமயம் என்னால் வேலையே செய்ய முடியல, நான் வேறு கம்பெனியை மாறிடலான் இருக்கேன், இல்லை வேறு இடத்துக்கு போயிடலான் இருக்கேன், இல்லை எனக்கு வேலையே வேணான்னு போயிடலான் இருக்கேன், அதாவது வேணும்னே டார்கெட் பண்ணுறது, வேணும்னே கார்னர் பண்ணுறது, வீண் பழிகள், அவமானங்கள், தலைகுனிவுகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், செய்யாத குற்றங்களுக்கான தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க. அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. அப்படி ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, வேணும்னே ஒரு பழி போட்டாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க, ஒரு இன்சல்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க, காப்பாற்றணுமா? கவலையே வேண்டாம், அன்னை வாராகி இருக்கின்றார், அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு காட்ட முடியும். திரும்பவும் அதே கம்பெனிக்கே வேண்டுமானாலும் நீங்கள் போகலாம், இல்லை அதை விட ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். இதெல்லாம் வழிவகை உண்டு. எழுந்தருமை மகர ராசி நேயர்களே. அதே போலத்தான் குடும்ப ஒற்றுமை, குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது மெயினாக டிவோர்ஸ் கேஸு, அல்லது உறவு முறைகளால் வரக்கூடிய ப்ராப்ளம், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அல்லது வேறு ஏதேனும் செய்வினை கோளாறுகள், குடும்பம் முன்னுக்கே வர மாட்டேங்குது சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டுனே இருக்கும், பட் வெள்ளன் கூட்டு வருமானம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை குடும்பத்தில், வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குங்க சாமி. இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, அந்த குடும்ப கஷ்டங்கள் விலகும். அதே போல் செய்வினை கோளாறுகள் இருக்குமே, ஆனால் மெயினாக மந்திர மாந்திரிக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், அடுத்து 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 வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும், இல்லை ஒரு பைசா கூட வீட்டில் தங்காது. இதெல்லாம் அந்த செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், இடதோஷங்கள். அதே போல் நம்ம இதை தொழில் அமைப்புகளில் கூட நம்ம இதை பார்க்குறோம், விவசாயங்கள் நிலங்களில் கூட நம்ம பார்க்குறோம். இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. ஸோ நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம், கேள்வி கேட்டுகிட்டே போகலாம். உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுக்கு என்ன நடக்கணும்? உங்களுக்கு என்ன தெரியணும்? ஸோ உங்களுடைய கேள்விகளை கொண்டு, உங்கள் ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.